அசலாம் மலைக்கு மக்களே, இந்த சடனா பிளான் போட்டு ட்ரிப்புக்கெல்லாம் ஒரு 1-2 நாளா கிளம்புவானுங்க. ஆனா சடனா பிளான் போட்டு 1-2 மணி நேரத்துல கிளம்பின கூட்டத்தை பாத்திருக்கீங்களா? இப்ப பாப்பீங்க, ஃபில்லா பாருங்க என்ன நடந்துட்டு கதையை சொல்றேன். அதாவது வேலைக்கிழமை நைட்டு ஒரு 11-12 மணி போல இருக்கும். நான் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். அதுல ஒரு ரீல்ல டப 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 டபன்ட்டு வெடிகுண்டு மாதிரி பட்டாசு போட்டு வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் வானத்துல. அதுல ஏசியாஸ் பிக்கஸ்ட் ஃபயர் ஒர்க் அப்படி இப்படின்னு கிடக்கு. என்னடா இது எங்க நடக்குதுன்னு பார்த்தா நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளா. சரி பரவாயில்ல ஜம்முன்னு பண்ணிட்டு இருக்கானுங்கன்ட்டு அடுத்த ரீல ஸ்க்ரோல் பண்ணா அதுவும் அப்படிதான் வருது. அதுக்கு அடுத்த ரீல் ஸ்க்ரோல் பண்ணா அதுவும் அப்படிதான் வருது. எனக்கு என்னடா இது வந்துகிட்டே இருக்கான், இது எங்க நடக்குது எப்ப நடக்குதுன்னு விசாரிப்போம்னு பார்த்தா ஏப்ரல் 3ஆம் தேதி நடக்குதான் பாலக்காட்டுல. சரி ஏப்ரல் 3 என்னைக்குன்னு பார்த்தா இன்னைக்குதான் ஏப்ரல் 3. சரி டைமிங் எப்ப நடக்குன்னு பார்த்தா சாயங்காலம் 6:30 தான் நடக்குது. என்னோட சேர்த்து ரூம்ல 4 பேர் இருந்தானுங்க. எல்லாருக்கும் ரீல ஷேர் பண்ணி என்னப்பா போமா அப்படின்னு கேட்டா ஹெசிடேஷனே இல்லாம எல்லாரும் போலான்ட்டான். என்னடா அதிசயமா இருக்கு. சரி கேரளாக்கு ட்ரெயின் எப்ப இருக்குன்னு பார்த்தா 5 மணிக்கு இருக்கு. நாங்க பேசிட்டு இருக்கதோ 2 மணிக்கு. யோசிக்கவே இல்ல. அடுத்த செகண்ட் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு துணி கூட எடுத்து வைக்கல, போட்ட துணியோட கிளம்பிட்டோம். அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கூத்து நடந்து 5 மணிக்கு வந்தே பாரத் தான் இருக்கு. நாங்க போறதோ பிளான் போட்டது அன்ரிசர்வ்ல. சரி ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம், அடுத்த ட்ரெயின் எப்ப இருக்குன்னு பார்த்தா 6 மணிக்கு இருந்து அதை பிடிச்சி கிளம்பிட்டோம். போற வழியில ட்ரெயின்ல ஒரு குட்டி உறக்கத்தையும் போட்டுட்டு படிக்கட்டுல உட்காந்து வீவெல்லாம் ஜாம்னு ரசிச்சுக்கிட்டே பாலக்காடு வந்து சேர்ந்துட்டோம். அங்க போய் இறங்கினவன ஒரு மீல் செய்யும் ஜாம்னு ஒரு சோடா சர்பத் நம்ம தெய்வ குழந்தையும் ஒரு குடி குடிச்சாச்சு. நாங்க வந்து சேரவே மணி மதியம் 2 ஆயிட்டு பாலக்காடுல இருந்து பஸ் பிடிச்சி லிமேரான் ஒரு ஊருக்கு போனோம். அங்கதான் அது நடக்குது. அது பாலக்காடுல இருந்து ஒரு 26 கிலோமீட்டர் வரும். எங்களுக்கும் நைட்டு 11 மணிக்கு பெங்களூருக்கு ரிட்டர்ன் ட்ரெயின். ஆனா போறப்போ எல்லாரும் சொன்னாங்க அதுக்குள்ள போவே ரொம்ப கிரௌடா இருக்கும், நீங்க வெளியே வரவே அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு ஆயிரும். பேசிக்கலா இது வந்து ஒரு 2 நாள் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 3 வந்து சாயங்காலம் 6:30 நடக்கும். அப்புறம் ஏப்ரல் 4 வந்து விடிய காலையில 3 மணிக்கு நடக்கும். நம்ம ஏப்ரல் 3 சாயங்காலம் 6:30 நடக்கதே பார்த்துட்டு கிளம்பிடலாம் தான் பிளான். 6:30 நீங்க போனாலும் வரதுக்கு விடிய காலையில 4 மணிக்கு ஆயிரும். ஏன்னா திரும்பி வர பஸ் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு நிறைய பேர் நிறைய சொன்னானுங்க. எதையுமே காதல் வாங்கல. ட்ரிப்புக்குன்னு வந்துட்டோம். ஷார்ப்பா 11 மணிக்கு நடந்து போயாச்சு. ட்ரெயின் ஏறிடலான்ட்டு ஒரு முடிவோட வந்துட்டோம். உள்ள பஸ் போகாது. பஸ்ல இருந்து இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க மாதிரி தான் இருக்கும். நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு அங்க ஒரு உப்பா வந்து தம்பி மழை பெய்யனால லேட்டா தான் பத்த வைப்பாங்க, வெடிக்கலாம் லேட் ஆகும் அப்படின்னு இருக்காரு. அவரு சொல்லிட்டு இருக்கும் போது பத்த வச்சுட்டானுங்க. வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கூட வந்த எல்லாரும் ஒரே ஓட்டம். அதை பாக்குறதுக்கு சுமாரா ஒரு 4500 கிலோ வெடிப்பானுங்களாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதை எங்களால ஃபில்லா விட்னஸ் பண்ண முடியல. நடுவுல நிறைய தடைகள் வந்துட்டு தடனா இந்த ஏரியா ஃபில்லா டவரை கட் பண்ணிடுவானுங்களாம். ஏன்னா இந்த பெரிய பெரிய வெடியெல்லாம் வெடிக்கனால டவரை கட் பண்ணா ஆபியோஸா ஜிபே போன்பே எல்லாம் ஒர்க் ஆகாது. கையில கேஷ் வச்சிருக்கணும். எங்க கிட்டயோ கையில கேஷ் இல்ல. அதை கொஞ்சம் பேர் கிட்ட ஜிபே பண்றோம் கேஷ் தாங்கன்ட்டு கேட்கவே கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அது மட்டும் இல்ல என் சார்ஜர் கூட நான் எடுத்துட்டு வரல. இந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது என் சார்ஜ் 10% தான் இருந்து. வெடியையும் அங்க உள்ள கோயிலெல்லாம் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அடுத்த வெடி அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு தான் வெடிப்பானுங்களாம். இது ஒரு அருமையான அட்வென்ச்சரான ட்ரிப்பா இருந்து நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். நம்ம எவ்வளவு சீப்பா நம்ம ட்ரிப்பை பிளான் பண்றோமோ அவ்வளவு நிறைய மெமரிஸ் கிடைக்குமா. சீப்பர் த ட்ரிப் மோர் மெமரிஸ். அந்த மாதிரி எதுக்கு வந்தோமோ அதை ஃபுல்லா பார்க்க முடியலனாலும் இது ஒரு நல்ல நினைவு தரும் ட்ரிப்பா மாறிச்சு. அவ்வளவுதான் மக்களே. ஒரு கடுமையான இனிமையான நினைவான நாளா முடிஞ்சு வரட்டா ஒழுக்க முக்கிய மக்களே.